ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை வடபழனியிலேருந்து சாலிகிராமம் செல்லக்கூடிய ஏரியா எல்லாருக்குமே தெரியும். சாலிகிராமம் போகிற வழியில் ஜவஹர் காலேஜ்னு ஒரு காலேஜ் ஒன்று இருக்குங்க, இன்ஜினியரிங் காலேஜ். அந்த காலேஜிலேருந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 500 மீட்டர் தூரத்தில் ஒரு அருமையான காலி இடம் சேல்ஸ் வந்திருக்குதுங்க. இப்போ அந்த இடத்த பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 30 அடி ரோடுங்க. அந்த இடத்தோட ஃப்ரண்டேஜ், அதாவது லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 40 அடி. அந்த இடத்தோட லேண்டு டைமென்ஷன், அதாவது நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40க்கு 60ங்க. அந்த இடத்தோட டோட்டல் ஸ்கொயர் ஃபீட், அதாவது மொத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2400 சதுரடிங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ் கட்டலாம், அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டலாம், இண்டிவிஜுவல் வில்லா கட்டலாம். நீங்கள் என்னவா கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு கண்டிப்பாக இது சூட் ஆகுங்க. ஆனால் கமர்ஷியலுக்கு சூட் ஆகாது. இது பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா தான். அதனால் வீடு, ஃப்ளாட்டு, அப்பார்ட்மெண்ட்ஸ் இது மாதிரி கட்டலாம். சரிங்களா? பக்காவான சிஎம்டி அப்ரூவ்டு உள்ள, பேங்க் லோன் எலிஜிபிலிட்டி உள்ள இடம் தாங்க இப்போ நம்ம சொன்ன இடம். இந்த இடத்தோட ஃபேஸிங்னு பார்த்தீங்கன்னா நார்த்து ஃபேஸிங்கு. இந்த இடத்துடைய விலை, அந்த இடத்தின் உரிமையாளர் எங்களை சொன்னது, நம்முடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவுலையும் நம்ம தெளிவாக சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அக்ரிமெண்ட் ஹோல்டர்கிட்டையோ பவர் ஹோல்டர்கிட்டையோ நம்ம அவங்க அக்ரிமெண்ட் போட்டு வச்ச இடமோ பவரில் இருக்கக்கூடிய இடத்துக்கு உண்டான பதிவை நம்முடைய யூடியூப் சேனலில் போடுறது கிடையாதுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மீடியேட்டராக இருக்கட்டும், இல்லை ஓனராக இருக்கட்டும், அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மீடியேட்டர்ஸ் அந்த ஓனரை விற்க விடாமல் ரேட்டை அதிகப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அது நம்முடைய யூடியூப் சேனல்லேருந்து வரக்கூடிய கால்ஸாக இருக்கட்டும், பையர்ஸ் நிறைய ஃபோன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு இடத்துல அவங்க என்னென்ன ஃபேஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்மள்கிட்ட தெளிவாக சொல்கிறாங்க. அதனால் நம்முடைய பதிவில் போடக்கூடிய இடங்கள் எல்லாமே ஓனரோட பர்மிஷனோட தான் நம்ம போடுறோம். அது இல்லாமல் அந்த இடத்துல என்ன வேல்யூஷன் போகுது, மார்க்கெட் வேல்யூ போகுதோ அதுக்குண்டான இடம் மட்டும்தான் நம்ம போடுறோம். அப்படி அவங்க இடத்தின் உரிமையாளர் அவங்க ஒத்துக்கலை, மார்க்கெட் ரேட்டை விட அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்த பற்றின அந்த இடத்துக்கு நம்ம கிளைண்ட்டை கூப்பிட்டு போய் காட்டுறது இல்லைங்க, பையர்ஸ் காட்டுறது கிடையாது. இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா, அந்த இடத்தின் உரிமையாளர் எங்கள்கிட்ட சொன்ன விலை பார்த்திங்கன்னா 3,80,00,000 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் முன்னாடி 4 கோடி ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க. இப்போ 3,80,00,000 ரூபா அப்படின்னா ஃபைனல் ரேட்னு சொல்கிறாங்க. நெகோசியேஷன் கிடையாது, இதுதான் ஃபைனல் ரேட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவில் சொல்லிட்டு இருக்கிறோம். அதாவது அந்த இடத்தின் உரிமையாளராக இருக்கட்டும், வீட்டோட உரிமையாளராக இருக்கட்டும், இல்லை கமர்ஷியல் பில்டிங்கை அவங்களுடைய அந்த உரிமையாளராக இருக்கட்டும், விற்கிறவங்க அவங்க எது ஃபைனல் ரேட்னு சொல்கிறாங்க, எது செல்லிங் ப்ரைஸ் சொல்கிறாங்கங்கிறத தெளிவாக நம்மளுடைய யூடியூப் சேனலில் சொல்கிறோம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபைனல் ரேட்னா அதுதான் ஃபைனல் ரேட்டு, அது கீழே ஓனர் வரமாட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் பேசியிருப்போம், மீட்டிங் கொடுத்துருப்போம். அதனால் ஃபைனல்னு சொல்லக்கூடிய ரேட்டு ஃபைனல் தான். நெகோசியபிள் நான் சொன்னேன்னா கண்டிப்பாக அந்த இடம் நெகோசியேட் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி, இப்போ சொன்ன ப்ராப்பர்ட்டி சாலிகிராமத்தில் யாராவது 30 அடி ரோட்டில் இடம் வாங்கணும், நார்த் ஃபேஸிங்கில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் உடனடியாக கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இந்த இடத்துல உரிமையாளர் கூட யார் இமீடியட்டாக முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஒருவேளை லீகல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடம் பார்த்துட்டு பிடிச்சிருக்குது அப்படின்னா ரேட்டை ஃபைனல் பண்ண பிற்பாடு லீகல் ஒப்பீனியன் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் சேல் அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் சேல் அக்ரிமெண்ட்டுக்கு ஓனர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் சேல் அக்ரிமெண்ட் நீங்கள் போட்டுக்கலாம். சேல் அக்ரிமெண்ட் போட்டுட்டு நீங்கள் டைம் எடுத்து கூட பத்திரம் பதிவு பண்ணிக்கலாம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா, இல்லைனா எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா பத்திரம் பதிவு பண்ணிக்கலாம். ஏன்னா கெயிலும் வேலைக்கு உண்டானது மட்டும்தான் ஒயிட்டில் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே மோஸ்ட்லி பிளாக்கில் தான் கேட்பாங்க. அதனால் இப்போ இஷ்யூஸ் இருக்கங்காட்டி அவங்களே ஓனரே சொல்லிட்டாங்க. அதனால தாங்க இந்த பதிவில் கூட நான் உங்களுக்கு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல்
கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.